பிச்சை கேட்டு வருவாங்க. திருமா செய்த செயல் பொல்லந்து கட்டிய அண்ணாமலை. சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சுவாமி வழிபாடு செய்துவிட்டு கோவிலுக்கு வெளியே வந்தபோது அங்கிருந்த ஒரு அம்மா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுடன் புகைப்படம் எடுக்க ஆசைப்பட்டார். உடனே திருமாவளவன் அவர் நெற்றியில் இருந்த திருநீரை அழித்துவிட்டு அந்த அம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் திருமாவளவன். இந்த நிகழ்வு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக முருகன் கோவிலுக்கு பக்தியுடன் வந்தார் திருமாவளவன் என்றால் அங்கே முருகன் விபூதியை எதற்காக அழிக்க வேண்டும் என பெரும் சர்ச்சையாக வெடித்தது. கடந்த காலங்களில் திருமாவளவன் இந்து கோவில்களை குறித்து கூம்பு மாதிரி இருந்தால் அப்படி, கோபுரம் மாதிரி இருந்தால் இப்படி என இந்து கோவில்களில் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பேச்சு திருமாவளவனுக்கு எதிராக மக்கள் மத்தியில் அமைந்தது. இந்த நிலையில் சமீப காலமாகவே இந்து மதம் நம்பிக்கை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினால் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புகளை எதிர்நோக்க இருக்கிறது என்பதால் பகுத்தறிவு அரசியல்வாதிகள் சற்று அடக்கி வாசித்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விபூதியை திருமாவளவன் அளித்த நிகழ்வு பெரும் சர்ச்சையாக வெடித்து கடும் கண்டனத்திற்கு உள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் மதுரையில் சமீபத்தில் நடந்த இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டாலும் இந்த மாநாடு வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் அரசியல் மாநாடாகவே அமைந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோடு கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அங்கே கூடியிருந்தது இது ஆன்மீகம் கலந்த அரசியல் மாநாடு போன்று காட்சியளித்தது. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சு ஆன்மீகம் கலந்த அரசியல் வெளிப்பட்டது. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குறித்து அண்ணாமலை பேசிய பேச்சுதான் ஹைலைட். திருமாவளவன் பெயரை குறிப்பிடாமல் பேசிய அண்ணாமலை, 4 நாளைக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்திற்கு அரசியல்வாதி ஒருவர் சென்றிருக்கிறார். இன்றைக்கு எம்பியா இருக்காரு. ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர். கோவிலில் சுவாமி கும்பிட்டு வந்தவரிடம் ஒரு அம்மா செல்ஃபி கேட்குறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநீரை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறார் என திருமாவளவன் பெயரை குறிப்பிடாமல் பேசிய அண்ணாமலை, மேலும் இவங்கள மாதிரி ஆளுங்களை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க நம்மக்கிட்ட 2026 தேர்தல் அப்போ ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்க. அன்னைக்கு கோவிலுக்கு போவாங்க. நம்மளை பற்றி நல்லத்தனமாக பேசுவாங்க. அதையெல்லாம் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்த அண்ணாமலை, மேலும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலேயே மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் என திருமாவளவன் பெயரை குறிப்பிடாமல் பொலந்து கட்டினார் அண்ணாமலை. உங்கள் தின சேவல்.